ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஷிவாரி ட்ரேடர்ஸ். நான் சௌமியா ஷோபிரகாஷ் பேசுகிறேன். 3 டேஸ் கண்டினியூஸாக வந்துட்டு மார்க்கெட்டில் லீவ். ஸோ நாளைக்கான மார்க்கெட் அனாலிசிஸ் பார்க்கலாம். நாளைக்கு டியூஸ்டே 26/3/2024 மார்ச்சோட மார்க்கெட் அனாலிசிஸ் பார்க்கலாம் வாங்க. ஆக்சுவலி லாஸ்ட் வீக் தேர்ஸ்டே ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆகிட்டு 46,600 அந்த லெவலில் சப்போர்ட் டெஸ்ட் பண்ணிட்டு ஒன்ஸ் அகெயின் இந்த லெவலில் டெஸ்ட் பண்ணிட்டு மறுபடியும் மேலே போயிட்டு டோட்டலாக ஒரு லாஸ்ட் ஆஃப்டர்நூன்லேருந்தே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10 மணிலேருந்தே டோட்டலாக சைட்வேஸ்லேயே மார்க்கெட் வந்துட்டு க்ளோஸ் ஆயிருக்கு இந்த இடத்துல. ஓகேங்களா, நல்ல ஒரு பேஸ்மெண்ட் மாதிரி இந்த இடத்துல போட்டிருக்கு. ஓகேங்களா, ஸோ இப்போ நாளைக்கு எப்படி மார்க்கெட் மூவ் ஆகுங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட் அதுக்கு வந்துட்டு நம்ம எல்லாம் கிளியர் பண்ணிக்கலாம் ட்ராயிங்ஸை. ஓகே, ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த இண்டிகேட்டர் இதில் வந்துட்டு டுமாரோ போட்டுக்கிறோம் இன்புட்ஸில். டுமாரோ சிபிஆர் கொடுத்துட்டு இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வீக்லி ஹை மார்க் பண்ணலாம் ஃபஸ்ட்டு. ஏன் வீக்லி ஹை அப்படின்னா லாஸ்ட் வீக்கோட ஹை வந்துட்டு 46,992 தான். ஏன்னா டேட் செக் பண்ணி பாருங்கள், 18, 19, 20, 21, 22, 26, 22 வரைக்குமே லாஸ்ட்டாக மார்க்கெட் டாப்புக்கு போனது 46,992. ஓகேங்களா, ஸோ இந்த இடம் வந்துட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகுதா. நெக்ஸ்ட் வந்துட்டு ப்ரீவியஸ் டே ஹைன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து இந்த இடத்துல ஆரஞ்சு கலர் மார்க் பண்ணுவோம். 46,798 போயிட்டுருக்கு. க்ளோசிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் மார்க் பண்ணலாம். 46,863, அதாவது 46,863. ஒன் செகண்ட், எல்லோ கலரில் மார்க் பண்ணிடுறேன். இதை வந்துட்டு நான் உங்களுக்கு டெக்ஸ்ட் பாக்ஸில் போட்டுடுறேன். க்ளோசிங் ப்ரைஸ் வந்துட்டு க்ளோசிங் ப்ரைஸ் பிவிசிஎன் எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 46,863 இருக்குது. ஓகேங்களா, அதே மாதிரி இது ரெண்டுமே இந்த ஜோனில் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோசிங் ப்ரைஸும் ப்ரீவியஸ் டே ஹை அண்ட் வீக்லி ஹை ரெண்டுமே இருக்குது. வீக்லி ஹை எந்த ரேஞ்சில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 46,978 அந்த ரேஞ்சில் தான் வந்துட்டு ரெண்டுமே இருக்குது. ஸோ இப்போது மார்க்கெட்கான அனாலிசிஸில் போயிடுவோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்று மார்க் பண்ண வேண்டியது இருக்குது. வெர்ஜின் சிபிஆர் என்ன ரேஞ்சில் இருக்குன்னா கீழே இருக்குது. அது வெர்ஜின் சிபிஆர்னா எந்த ஒரு வேர்ட்ஸும் போகாது. வெர்ஜின் சிபிஆர் பற்றி எஜுகேஷனல் வீடியோ வேணுன்னா போய் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ கீழே இருக்குது நம்மளோட மார்க்கெட் படி. ஸோ இது மார்க்கெட்டுக்கு சப்போர்ட் ஆக்ட் ஆகும். 241லேருந்து 286 வரைக்கும் இருக்குது. ஒரு 40 பாயிண்ட்ஸில் இருக்குது வெர்ஜின் சிபிஆர் ஒன்று. ஓகேங்களா, இப்போ இதுதான் நாளைக்கான மார்க்கெட்டுக்கான இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் நம்ம மார்க் பண்ணியிருக்கிறது. ஸோ இப்போ மார்க்கெட் வந்துட்டு க்ளோசிங் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நம்மளோட சிபிஆர் லெவலுக்கு மேலே இருக்குது. ஸோ இப்போ இந்த இடத்துல மார்க்கெட் ஓப்பன் ஆகுது, ஒரு நெகட்டிவ் ப்ரைஸ் ஆக்ஷன் தருது. அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிருந்து வந்துட்டு கண்டிப்பாக இந்த லெவல் ஹோல்ட் ஆகாது. ஏன்னா மல்டிபிள் டைம் டெஸ்ட் ஆயிருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த லெவல் ஹோல்ட் ஆக சான்ஸ் இல்லை. ஸோ இதை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா மட்டும் இங்கேருந்து இதுக்கு ஒரு ப்ளே கொடுங்க. அதாவது 46,800 46,800லேருந்து 46,600 வரைக்கும் உங்களுக்கு ஒரு 200 பாயிண்ட்ஸ்க்கான மூவ் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த லெவல் மல்டிபிள் டைம் டெஸ்ட் ஆயிருக்கனால மேபி பிரேக் ஆச்சு அப்படின்னா கீழே நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது டவுன் சைடில் பார்க்குறது. இதே அப் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஒரு வேளை கேப் அப்போ இல்லை ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி இந்த லெவல்ஸை வந்துட்டு சஸ்டெயின் பண்ணி இந்த லெவல்ஸை ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி இந்த லெவலை பிரேக் பண்ணாலும் சரி, இல்லை கேப் அப் ஆகி இந்த லெவலை சஸ்டெயின் பண்ணாலும் சரி, நம்மளோட ஃபஸ்ட் டார்கெட் எதாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 47,300. அதுதான் வந்து நம்மளோட ஃபஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட்டாக இருக்கும். அது வரைக்கும் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டார்கெட் வந்துட்டு வச்சுக்கலாம். இதை ஒன் டேல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். பாருங்கள், நான் சொன்னது இதுதான். இந்த இடத்துல வந்துட்டு எய்தர் இங்கே ஓப்பன் ஆகிற மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் பண்ணி இங்கே வரைக்கும் செல்லிங் வரதுக்கான சான்சஸும் இருக்குது. அப்படி இல்லாமல் மார்க்கெட் வந்துட்டு இங்கே ஃப்ளாட்டாவோ இல்லை இந்த கேப்பில் இந்த இடத்துல ஓப்பன் ஆகிட்டு பாசிட்டிவான கேண்டிலாக போச்சுன்னா 47,300. ஏன்னா அங்கே தான் ஒரு இன்சைட் கேண்டலோட இது இருந்தது. ஸோ அது வரைக்கும் டார்கெட் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் நாளைக்கான அனாலிசிஸ். இதுக்கு அடுத்த ஹையர் லெவல்ஸ் கூட போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஏன்னா ஆஃப்டர் லாங் கேப் மார்க்கெட் ஓப்பன் ஆகுறதுனால. பட் அப் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 300 பாயிண்ட்ஸ் ஃபஸ்ட் டார்கெட்டாக இருக்கணும். டவுன் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 200 பாயிண்ட்ஸ் to 300 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ஃபஸ்ட் டார்கெட் ஆகணும். சப்போஸ் இந்த 40 கீழே வந்து 46,600 வந்து இது பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களோட அடுத்த லெவல் ஆஃப் டார்கெட் பார்த்தீங்கன்னா இந்த வெர்ஜின் சிபிஆர் 46,200 வரைக்குமே மார்க்கெட் வந்து வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா, அது இது வரைக்குமே மார்க்கெட் வந்துட்டு வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ பார்த்து ப்ளே பண்ணுங்கள். அதே மாதிரி தான் அப் சைட்லேயும் 46,300 பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா நான் சொன்ன மாதிரி தான் அப் சைட்லேயும் வந்து 46,300 சஸ்டெயின் ஆகிடுச்சு அப்படின்னா மேலே 46,600 வரைக்குமே போகும் அப் சைட் டார்கெட்ஸ்லேயும். ஸோ ஓப்பனிங் அண்ட் உங்களோட பேட்டர்ன் எதை பேஸ் பண்ணுதுன்றதை பார்த்துக்கோங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி தான்
மேலே இந்த இடத்துல 2 ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. சப்போஸ் மார்க்கெட் இதுக்கு மேலே ஓப்பன் ஆயிடுச்சுன்னா இது சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். இந்த இந்த இடத்துல க்ளோசிங் ப்ரைஸ்க்கு கீழே நெகட்டிவாக ஓப்பன் ஆச்சுன்னா கீழேருந்து நெகட்டிவ் ஃப்ளோவில் மார்க்கெட் வந்து போக ஆரம்பிக்கும். ஸோ 2 சினாரியோ தான் நான் மெயினாக சொல்லியிருக்கேன். வெரி பிக் கேப் அப், வெரி பிக் கேப் டவுன் வந்ததுன்னா ப்ரைஸ் ஆக்ஷன் பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். எப்போவும் சொல்கிற அதே அட்வைஸ் தான், பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள், சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். ட்ரேடிங்கிறது மைண்ட் கேம் தான், நாட் பேஸ்ட் ஆன் செட்டப் ஆர் ஸ்ட்ராட்டஜி. ஒரே நாளில் நீங்கள் ரிச் ஆக முடியாது. காம்பவுண்டிங் தான் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும். ஸோ கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்மளோட சேனல் ஷிவாரி ட்ரேடர்ஸை மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எஜுகேஷனல் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த என் ஸ்க்ரீனில் பிளேலிஸ்ட்டாக வருது, அதை போயிட்டு புதுசாக வந்திருக்க சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்துக்கோங்க. ஏன்னா அதில் நிறைய யூஸ்ஃபுல் கண்டென்ட் வந்து கொடுத்துருக்கேன். திரும்பவும் அப்கமிங் வீக்லேருந்து நம்மளோட எஜுகேஷனல் வீடியோ சீரிஸ் வந்து கண்டினியூ ஆகும். இந்த வீக் என்னால் கொஞ்சம் போட முடியல. சாரி ஃபார் தட் டிலே. தட்ஸ் ஆல் ஃபார் டுடே ஃப்ரெண்ட்ஸ். மோடி இன்னொரு vlogல பார்க்கலாம். தேங்க்யூ.